வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து திருமதி மங்களேஸ்வரி அவர்கள் கோழி ரெண்டாங் எளிமையான முறையில் எப்படி செய்வது என்பதை காட்டப் போகிறார்கள். பச்சை மஞ்சள், லங்குவா, சிராய் அரைத்தது, தேங்காய் நல்லா வறுத்துட்டு அரைத்தது, நறுக்கிய மஞ்சள் இலையும் எலுமிச்சை இலையும், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், அரைத்த கலவை, தேங்காய் பால், தேவையான அளவு கோழி, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு. ரெண்டாங் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்தோம். இப்பொழுது அது செய்யும் முறையை பார்ப்போம். தேவையான பொருள் கோழி, அடுத்தது மஞ்சள், அரைச்ச மஞ்சள், அடுத்தது இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூளுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க அதிகமாக போட்டுக்கலாம். அப்படி காரம் குறைவாக வேணும்னா குறைவாக போட்டுக்கலாம். அடுத்து தேங்காய் பால். தேங்காய் பால் அதிகமாகவும் வேணாம், மிக குறைவாகவும் வேண்டாம். தேங்காய் பால் வந்து அந்த மிளகாய் சாந்தோடு நன்கு கலக்கும் வரை கிளறவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். சரி சகோதரிகளே, இப்போ இந்த கலவை வந்து நல்லா கலந்துருச்சு. வாசமும் நல்லா கமகமன்னு இருக்கு. எண்ணெய் இல்லாமல் ரொம்ப சுலபமாக எளிமையாக சுவையாக சமைக்கக்கூடிய ஒரு சமையல். நல்ல மணமாக இருக்குது. கோழி நல்லா வெந்துருச்சு. இப்பொழுது வந்து இந்த வறுத்து அரைத்த தேங்காயை அதில் போட போகிறோம். இப்போ வந்து மஞ்சள் இலை, நறுக்கிய மஞ்சள் இலையும் எலுமிச்சை இலையும் அதில் போட்டாச்சு. வாசமும் நல்லா கமகமன்னு இருக்குது. கோழியும் நல்லா வெந்துருச்சு. சரி நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் சிக்கன் ரெண்டாங்க எப்படி செய்வது என்பதை திருமதி மங்களேஸ்வரி காட்டியிருக்காங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் வந்து அவங்க ஓய்வு நேரத்தை வந்து எப்படி செலவழிக்கிறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணமாக வீட்டில் இருக்கிற பூக்களை வச்சு எப்படி அழகுபடுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா பெண்களுக்கு வந்து பூக்கள்ன்றது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம். அந்த பூக்களை எப்படி மாற்று வகையாக அழகுபடுத்துறதுன்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பூக்களை அழகுபடுத்துறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாஸ் வந்து பலவிதமான ஷேப்பில் இருக்கும். ஸோ நான் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாஸ்க்கு தகுந்தாப்பில் ஸ்பாஞ்ச் வந்து அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அது உள்ளார இன்செர்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிட்டாக்கா 2 விதமான கலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், பிங்க் அண்ட் எல்லோ. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா அழகுக்காக இலைகள் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ 2 சைட்லேயும் இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் சென்டர்லேயும் அதே மாதிரி. ஸோ அது சைடில் இலைகள், அதுக்கு மேட்சிங்காக நடுவில் பிங்க் கலர், பின்பக்கம் எல்லோ கலர் வைக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு விதமாக நம்ம தயார் பண்ணியாச்சு. இதே இன்னும் உயரமாக ஆக்கிறதுக்கும் இன்னும் கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கும் இதை வேறு மாதிரி அழகுபடுத்தலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, அதுக்கு வந்து ஆர்கிட் பூ வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு 3 விதமான கலர்ஸ் இருக்குது. 3 விதமான கலர்ஸ்னால் குங்குமப்பூ கலர், ஒயிட் கலர் அண்ட் தென் எல்லோ கலர், 3 கலர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 கலர்ஸ் வச்சு எப்படி இன்செர்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு இன்னும் ஹைட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இதை பின் பக்கம் இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இது இன்செர்ட் பண்ணுறப்ப அது இன்னும் உயரமாக தெரியும். ஓகே, முன்ன பின்ன வச்சுட்டு இது நடுவில். ஸோ இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தெரியும். அழகான பூக்களை வச்சு இப்போ இந்த இதை வந்து நம்ம அழகுபடுத்தியாச்சு. இது வந்து வீட்டை அழகுபடுத்துறதுக்கும் ஓய்வு நேரத்தை நம்ம சரியான முறையில் செலவழிக்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். வீட்டை அழகுபடுத்தின திருப்தி கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.